ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திக். அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:30 ஆச்சு. சரி, நம்ம ட்ராவல் வித் கார்த்திக்கில் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் போட ஆரம்பித்தேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நார்மலாக இந்த டிஃபன் ஐட்டம்லாம் போட்டுட்ருக்கேன், அதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மேடவாக்கம் வரைக்கும் ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருந்தேன். மேடவாக்கம் முடிச்சு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மேடவாக்கமில் வந்து அந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன் கிட்ட டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கூழ் கடை இருக்குது. அண்ட் இந்த கூழ் கடையில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா கிட்ட சொன்ன, அக்கா இந்த மாதிரி யூடியூப்லேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி கண்டென்ட்டில் எடுத்தது இல்லைக்கா, போடலாமான்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சரி தம்பி நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் ட்ராவல் வித் கார்த்திக்கில் ஒரு 800 வீடியோஸ் எடுத்திருப்போம். ஆனால் கூழுங்கிறது ஒரு தடவை கூட நான் ட்ரை பண்ணதே இல்லை. இன்றைக்கி வந்து எனக்கு ஸோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அண்ட் இந்த கூழ்னா என்ன, இந்த கூழில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்கே வச்சிருக்காங்க, அண்ட் அது டேஸ்ட் எப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வெல்கம் டு த ஷோ. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. Hey, who are you, man? என் பேரு படையப்ப, இடப்பட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்ப, பின்னால் 100 படையப்ப, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. படையப்ப படையப்ப பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. என் பேர் ஐயாசாமி. எங்கேருந்து வரீங்களா? நான் குரோம்பேட்லேருந்து வரேன். சொல்லுங்கள், இந்த கடைக்கு தான் முதல்ல வந்துருக்கீங்க, எப்போ வந்திருக்கீங்களா? இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிறைய ட்ரிப் சரி வந்திருக்கேன். கூட்டமாக இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால கூழ் சாப்பிட்டு நின்னேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கண்ணே? கூழ் தான். அப்படி டேஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் ரேட்டில் அப்படின்னா பரவாயில்லையா? ரேட் பரவாயில்ல. அண்ட் ஓகே, இந்த வெயிலுக்கு வந்து கூழ் குடிக்கிறீங்க, உடம்புக்கு நல்லதா கெட்டது கிறிஸ்து நான் சொல்லுங்க. இல்லை, கூழ் குடிக்கிறது எப்பயுமே நல்லது தான். அந்த வெயிலுக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லது. சூப்பர். நான் 10க்கு எவ்வளோ மார்க் பண்ணல இந்த கூழுக்கு டேஸ்ட்டுக்கு? 10க்கு 10 கொடுக்கலாம். சூர்யா. எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரோம். சொல்லுங்கள், மேலோக்கமில் இருக்கிற இந்த தீபாக்கா கூழ் கடைக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்கீங்க? அது நான் இங்கே ரெகுலராக வருது, ஆனால் நம்மளுக்கு இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை. நான் இன்றைக்கி வந்து பாரிஸ் போகிறோம். ஸோ பாரிஸ் போனால் நான் வந்து தாம்பரத்துலேருந்து அப்படி கூட போயிருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து இந்த சைடு வந்துட்டு போகணும் அப்படிங்கிறனால இப்படியே வந்தோம். என்ன கூழ் சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இது வந்து கேழ்வரகு. கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா அஃபோர்டபுள். ஸோ குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் இங்கே. ஓகே. அண்ட் உங்களோட சேவை குவாலிட்டி சர்வீஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணால் 10க்கு எவ்வளோ போடுவீங்க? கண்டிப்பாக 9.5 கொடுக்கலாம். ஆல்ரைட், தேங்க்யூ. வணக்கம், நான் என்னோட பேர் பாலா. சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? நான் தாம்பரத்துலேருந்து வந்துருக்கேன். சொல்லுங்கள், எங்கே இருக்கிற கடைக்கு தான் முதல் வரையில் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? நான் ரெகுலராக வர்றதான், வீக் டேஸ் வீக்கெண்டில் வருவேன். ஓகே ஓகே ஓகே. ஸ்பெஷலாக கூழ் குடிக்கிறதுக்காக வருவேன். அண்ட் இந்த கூழ் வந்து இப்போ வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, சந்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த கடையில் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது? இந்த கடையில் இந்த அக்கா பண்ணுற கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது மோர் கலந்து கொடுக்குறது இன்னும் வெயிலுக்கு நமக்கு இதமாக இருக்குது. சூட்டை நம்ம உடம்போட சூட்டெல்லாம் தடிக்குது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது 10க்கு மார்க் பண்ணலாம் போடலாம். 10க்கு 10 கொடுக்கலாங்க. மஹிபால். அண்ட் சொல்லுங்கள், எங்கே இருக்கிற நம்ம தீபாக்கா கூழ் கடைக்கு எவ்வளோ வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஏற்கனவே வரீங்களா? இல்லை ரெகுலராக வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே கூழ் வந்து எப்படி சார் டேஸ்ட் எல்லாம்? இது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ ஹைஜீனாக இருக்கும். ஓகே. ஸோ கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ குட் ஆக்சுவலி. கூட வந்து உங்களுக்கு எந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும் இங்கே? இங்கே வந்து மாங்காய், இன்னொரு பச்சை மிளகா, அது அந்த ஆமாம் போர்மக்கா. அண்ட் நீங்கள் வந்து இந்த தீபாக்கா கூழ் கடைக்கு மார்க் போடலன்னா 10க்கு எவ்வளோ போடுவீங்க? 1 ஓகே, 10 வெரி குட். ஐ கேன் கிவ் 10 அவுட் ஆஃப் 10. எங்கே வரீங்க? பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். ஓகே. நான் சொல்லுங்கள், எங்கே இருக்கிற மேலோக்கமில் தீபாக்கா கூழ் கடைக்கு எவ்வளோ வந்துருக்கீங்க? நான் ஒரு 3 days வரேன். 3 நாள் வந்துட்டு 3 நாளாக வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்கள், இங்கே வந்து கூழ்ல எப்படி இருக்குது, உங்கள் அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, குட்டு. அண்ட் இந்த கூழ் குடிக்கிறதுனால என்ன பயன் உங்களுக்கு தெரிஞ்ச இதை சொல்லுங்கள். நம்ம இட்லி தோசை இதுமாதிரி காலையில் சாப்பிட்றதோட அதுமாதிரி ஒரு கூழ் நல்லா குடிச்சிங்கன்னா உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும். கேழ்வரகு பழைய ஃபேஷனுக்கு போன மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெண்டாவது அக்கா வச்சுக்கிற சைடிஷ்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் சாப்பிடணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வருது. உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சைடிஷையும் பார்த்தா கூழ், வெங்காயம் போட்டு, ரெண்டாவது அந்த மோர் மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அது சாப்பிட்டாலே ஃபஸ்ட் கிளாஸ்க்கு. 10க்கு எவ்வளோ மார்க் போடலாம்? 10க்குன்னு பார்த்தீங்கன்னா 10மே போடலாம், ஏன்னா ஹெல்த்தியாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, எங்க இருக்கிற மேலோக்கம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் செக்ஷன் கிட்ட உங்க கூழ் கடை எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க? 2 வருஷமா வச்சிருக்கேன். ஓகே. கூழ் அப்படின்னா என்னக்கா?
கூழுனா உடம்புக்கு நல்லது. இட்லி தோசை சாப்பிட்றது தண்ணி தாக்கம், உடம்பு கெடுதல். கூழ் வந்து உடம்புக்கு எனர்ஜியான பொருள், உடம்பு நல்லது, கூலா இருக்கும். வெயில்ல அங்கங்க கொப்பளமா வரும், இதெல்லாம் சாப்பிட்டா வராது. அந்த காலத்து பொருள், நல்ல பொருள், உடம்புக்கு சத்தான பொருள், ஹெல்தியா இருக்கலாம். காலையில 7:30 மணிலேருந்து மணி 3:30 மணி வரைக்கும். ஓகே. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து சென்னையில வெயில் வந்து தலைவரிசா அடிக்கிட்டு இருக்கு. ஆமா. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழ் கடை இருக்கு. சோ இந்த கூழ் வந்து வெயில் காலத்துல குடிக்கிறதுனால நல்ல பயன் இருக்குங்களா? நல்ல பலனாச்சு, நல்லது, உடம்புக்கு நல்ல பொருள், நல்லதாச்சு உடம்புக்கு. ஓகே. என்னென்ன கூழ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? கம்பு கூழ் இருக்கு, கேவர் கூழ் இருக்கு. ஓகே. கம்பு கூழ் குடிக்கிறதுனால என்ன உடம்புக்கு நல்லது? கம்பு எல்லாத்தையுமே உடம்பு ஹெல்தியான பொருள் தானேங்க. ஹெல்தியான. இந்த கூழோட விலை எவ்வளவு சொல்லுவீங்க? 25 ரூபாய் ஒரு சொம்பு, 25 ரூபாய், பார்சல் 30 ரூபாய். ஓகே. இது கூட தொட்டுக்கிறது என்ன சொல்றீங்க? ஊறுகாய் மிளகாய் இருக்கு, மோர் மிளகாய் இருக்கு, அப்பளம் இருக்கு, நாத்தங்காய் ஊறுகாய் இருக்கு, எலுமிச்சை ஊறுகாய் இருக்கு, மாங்காய் ஊறுகாய் இருக்கு, கருவாடு தொக்கு இருக்கு, புதினா இருக்கு, மாங்காய் இருக்கு, அப்பளம் இருக்கு, எல்லாமே எல்லா வெரைட்டிஸ் ஐட்டமும் இருக்கு. ஓகே. நீங்க வந்து தம்பி இந்த கூழ் ட்ரை பண்ண உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன கூழ் சொல்லுவீங்க? ரொம்ப பிடிக்கும்னா கம்பங்கூழ் சொல்லுவேன். கம்பங்கூழ். சரி, அது வந்து நான் சாப்பிட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து யாராச்சும் மேடவாக்கம்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க கடைக்கு வருவாங்க. மேலும் மேலும் உங்க பணி வந்து சிறந்து நீங்க இந்த சேவையை வந்து ஆட்டுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பாத்தீங்கன்னா தனி பிளேட்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னென்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க? மாங்காய் இருக்கு, நாத்தங்காய் ஊறுகாய் இருக்கு, மோர் மிளகாய் இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, கொத்தரக்காய் வத்தல் இருக்கு, அப்புறம் புதினா ஊறுகாய் இருக்கு, கருவாடு தொக்கு இருக்கு, அப்பளம் இருக்கு, மொத்த சைடிஷ் இருக்கானே, எல்லாமே இருக்கானே. இல்ல நீங்க கொடுத்த வரைக்கும் போதும், இதை மட்டும் நான் ட்ரை பண்றேன். சான்ஸே இல்லை. என்ன வெயிலுங்க காலையில 9:45 ஏதோ ஒரு 11:45 ஒரு 12 மணி ஆகிற மாதிரி இருக்குதுங்க. சரி, அதெல்லாம் விடுவோம். இன்னைக்கு வந்து காலையில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூழ் கடை வந்து கூழ் கார்ட். இவங்க எங்கே இருக்காங்கன்னா மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம வேளாச்சேரி போகிறோம் தெரியுமா, பள்ளிக்கரணை. ஸோ அதுக்கு முதல்ல வந்து உங்கள் ரைட்டில் வந்து ஜெயச்சந்திரன் வரும். ஸோ அந்த ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே நீங்கள் போகும்போது இவங்க லெஃப்ட்டில் இருக்காங்க, அதாவது டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை ரூட்டில். எனக்காக வந்து கேப்பங்கூழ் கம்மங்கூழ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 50-50 கான்சென்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே வந்து இவ்வளோ சைட் டிஷ் எடுத்துருக்காங்க. உடனே எனக்கு சொன்னால் பேர் ஆயிலே வர மாட்டேங்குது. அதாவது உங்ககிட்ட சொன்னாக்கா நீங்கள் சொல்லுங்கன்னு இந்த கிளிப்பிங் முன்னாடி வந்து அதை போட்டிருப்பேன். சரி, ட்ரை பண்ணுவோம். முதல்ல வந்து வெறும் கூழ் குடிக்கிறேன், அப்புறம் ஒரு சைட் டிஷ்ஷோட ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம சென்னை சம்மரை வந்து தோக்கடிக்கிறதுக்கான பெஸ்ட்டு டிஷ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட்னா கேப்பங்கூழ் வித் கம்மங்கூழ். ஐயோ சாரிங்க, கீழே விழுந்துருச்சு. சரி, குடிப்போம். கம்மங்கூழ் வெறும்னு ட்ரை பண்ணேன். இதை வந்து இவ்வளோ சைட் டிஷ் வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எண்டிங்கில் எந்த சைட் டிஷ்ஷோட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரே ஒரு சைட் டிஷ் கூட ட்ரை பண்ணுறேன். கையில் பார்த்தீங்களா, கையில் ஒரு சொம்பு, இந்த கையில் வந்து ஃபுல்லாக சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கூழுங்கிறது என்னென்னா, நார்மலாக என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த பழைய சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பழைய சோறு. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான கண்டென்ட்லாம் போட்டு கொடுக்குறது தான் கூழ். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிஷ் எல்லாமே ட்ரை பண்ணேன். குறிப்பாக வந்து முதல்ல வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டேன். வித் கூழ் வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சாப்பிட்ட உடனே மோர் மிளகாய் சாப்பிட்டேன் பாருங்கள். இந்த கூழ் குடிக்கும்போது ஸ்பைசி அப்படியே தூக்கிடுச்சு. நீங்கள் ஸ்பைஸ் லவர்னு அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக யூ வில் ஃபாலோ இன் லவ் வித் டேஸ்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா கொத்தரக்காய் வத்தல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருக்குது, செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது இந்த கூழ் கூட. அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நார்த்தங்காய் கொடுத்துருந்தாங்க. மஸ்ட் ட்ரை காம்போ. கூழ் கூட நார்த்தங்காய் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் வேறு ரகம்.
அண்ட் நான் ஃபைனலாக வந்து மாங்காய் கட் பண்ணி மாங்காய் பீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாங்காய் பீஸ் கூட இந்த கூழை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் சொல்லலாம் பாருங்கள், சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 10க்கு நான் 11 கொடுப்பேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து எந்த இடத்துல நல்ல ஃபுட்டு கிடைக்குதோ அந்த இடத்த வந்து நம்ம மக்கள் நோக்கி போகிறது. எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் அவங்க அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறதுல நான் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஆச்சரியமே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் மேடவாக்கம் டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் இருக்குது. அந்த சிக்னல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணம் போகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாக்கோட கூழ்கடை இருக்குது. இந்த கூழ்கடை வந்து காலையில் வந்து ஒரு 9 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 2:30 மேக்ஸ் தனி ஃபேன் பேஸே இருக்குது. கண்டிப்பாக சொல்லணும். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டேன். கூட்டம் இல்லைன்னு பார்த்தா காரில் போகிற வர ரேஞ்ச் வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து இவங்க கூழுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து எங்கடா நல்ல ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ஓடி போயிட்டுருக்கோம். அதுவும் இப்போ வந்து ஏப்ரல் மாதம் எல்லா இடத்துலையும் வெயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குற உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கிற இந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் மேடவாக்கம் வந்தீங்கன்னா நம்ம தீபாக்கா கூழ் காட்டு வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் டுவர்ட்ஸ் தாம்பரமோ சிட்லப்பாக்கமோ இல்லை பெரும்பாக்கமோ போகிறீங்கன்னா பையா பள்ளிக்கரணி மேடவாக்கம்னு இவங்க கடை வந்து இங்கே இருக்குது. அதாச்சும் ஆப்போசிட் டு ஜெயச்சந்திரன் இந்த ஜங்ஷனில். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிட்டேன் இந்த சைட் டிஷ்ல வந்து நீங்கள் எந்த சைடு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் see you on the next video. This is your உங்கள் நண்பன் கார்த்திக் signing off. Take care. Bye.